நாம் தினமும் பார்க்கும் உலகம் ஒரு பெரிய மேடை போல. இதில் கற்கள், இரும்பு, தங்கம், நீர் எல்லாமே நாம் அறிந்தபடி செயல்படுகின்றன. கோல்க்கு மஞ்சள் நிறம் இருக்கும், கல் கடினமாக இருக்கும், தண்ணீர் திரவமாக பாயும். இவை எல்லாம் பெரிய உலகத்தின் சட்டம். ஆனால் இந்த பொருட்களை நம்மால் முடிந்த அளவுக்கு உடைத்து அதன் அளவை குறைக்க ஆரம்பித்தால், முதலில் அது மில்லிமீட்டர், மைக்ரோமீட்டர், அடுத்து 1000 மடங்கு சிறிய நானோமீட்டர் அளவுக்கு குறைகிறது. இதுதான் நம்மை ஒரு புதுமையான, மர்மமுள்ள உலகத்துக்குள் நுழைக்கிறது. அது தான் நானோ பிசிக்ஸ் உலகம். இங்கே இயற்பியல் விதிகள் மீண்டும் எழுதப்படுகின்றன. கோல்ட் பெரிய உலகில் மஞ்சள் நிறம் தான். ஆனால் 20 முதல் 30 வரை நானோமீட்டர் அளவுக்கு குறைத்துவிட்டால் அது சிவப்பு, நீலம் போன்ற மற்ற நிறங்களில் தெரியும். இதற்கு காரணம் சர்ஃபஸ் பிளாஸ்மான் ரெசனன்ஸ் லைட் எலக்ட்ரான்களுடன் வேவ் போல அதிர்ந்து நிறத்தை மாற்றுகிறது. இந்த சிறிய அளவில் உள்ள பொருட்களை கிராவிட்டி ஆளுவதில்லை. கிராவிட்டியை விடச் சிறிய விசைகள் ஆன சர்ஃபஸ் ஃபோர்ஸ் மற்றும் வாண்டா வால்ஸ் விசைகள் தான் இந்த உலகின் ஆளும் அரசர்கள். அதனால்தான் ஒரு சிறிய தூசி துகள் சுவரில் ஒட்டிக்கொள்ளும். நாம் பார்க்கும் பெரிய உலகில் இதே விசைகள் ஒரு சாதாரண சக்தி மட்டுமே. அதுவே நானோ உலகில் அது ஒரு புயல். நானோ உலகில் எலக்ட்ரான்கள் ஒரு துளை மாதிரி இல்ல, வேவ் போல அசைவதை காணலாம். இதுவே குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட். இந்த வேவ் நேச்சர் அன் காரணமாக நிறம் மாறுகிறது, மின்சாரம் செல்லும் தன்மை மாறுகிறது, பொருளின் கடினத்தன்மை கூட மாறும். தண்ணீர் துளி ஒரு லோட்டஸ் லீஃப் மீது விழுந்தால் இலையில் ஒட்டுவதில்லை. காரணம் என்னவென்றால் நானோ பாம்ஸ் அன் காரணமாக ஹைட்ரோபோபைசிட்டி உருவாகிறது. இதே பிசிக்ஸ் ஐ வழிகாட்டியாக வைத்து நாம் இன்று மொபைல் திரைக்கு வாட்டர் ப்ரூஃப் கோட் போடுகிறோம். நாளை மருத்துவத்தில் நானோ கேரியர்ஸ் உடம்புக்குள் நுழைந்து புற்றுநோய் செல்களை நேராக தாக்கி அழிக்கும். நானோ பிசிக்ஸை ஒரு கதவாக நினைத்து கொள்ளுங்கள். பெரிய உலகம் அதாவது கிளாசிக்கல் பிசிக்ஸ். மிகச் சிறிய உலகம் குவாண்டம் பிசிக்ஸ். இந்த இரண்டு உலகங்களின் நடுவே இருக்கும் விதிகள் கலந்த புதிய ராஜ்யம்தான் நானோ பிசிக்ஸ். இங்கே ஒவ்வொரு அணுவும் ஒரு வீரன். ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஒரு ரகசியம். ஒவ்வொரு நானோமீட்டருக்கும் ஒரு அறிவியல் அதிசயம் காத்திருக்கிறது. இங்கேதான் எதிர்காலத்தின் எல்லா கண்டுபிடிப்புகளும் பிறக்க ஆரம்பிக்கின்றன. குவாண்டம் டாட் டிவி முதல் கிராஃபீன் பேட்டரி வரை, செல்ஃப் கிளீனிங் வால்ஸ் முதல் நானோ மெடிசன் வரை, எதிர்கால மனித வாழ்க்கையை மாற்றும் சக்தி இந்த உலகத்தில் தான் இருக்கிறது. நானோ பிசிக்ஸ் என்பது அளவு குறையும்போது பிசிக்ஸ் எப்படி மாறுகிறது என்பதன் கதை. பெரிய உலகம் சட்டம் ஒன்று, நானோ உலகின் சட்டமே வேறு. நானோ உலகம் கதவை திறக்கிறது. இந்த அளவுக்கு வந்தால் பிசிக்ஸ் விதியே மாறிடும். நாம்